வானியல் காதலர்களுக்கு சூப்பர் செய்தி. கடந்த மாதம் வானத்தை அலங்கரித்து அந்த பிரம்மாண்டமான சூப்பர் மூனை பார்த்து ரசித்தீர்களா? ஒருவேளை அந்த வாய்ப்பை நீங்க தவறு விட்டிருந்தா கவலைப்படாதீங்க. இயற்கை உங்களுக்காகவே இன்னொரு மெகா சான்ஸ கொடுக்குது. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி சூப்பர் மூன் நம்மள வியப்பில் ஆழ்த்த தயாராகிவிட்டது. வடக்கு அரைக்கோளத்தில் இப்போது குளிர்காலம் என்பதால் இந்த டிசம்பர் மாத நிலவுக்கு கோல்டு மூன், அதாவது குளிர் நிலவு என்று ஒரு அழகான பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த கோல்டு மூன் வானில் 100% முழுமையாக உலர்ந்து இரவை பகலாக்க போகிறது. இது ஒரு சாதாரண பௌர்ணமி இல்லை, பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் நிலவு. பூமிக்கு மிக மிக அருகில், அதாவது சுமார் 3,63,000 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதுதான் இந்த சூப்பர் மூன் அதிசயம் நிகழ்கிறது. நவம்பர் மாதம் வந்த பீவர் மூன் தான் இந்த ஆண்டின் மிகப்பெரிய நிலா என்றாலும் இந்த டிசம்பர் நிலவும் சளைத்தது அல்ல. இது இந்த ஆண்டின் 2வது பெரிய மற்றும் பிரகாசமான நிலவாக இருக்கும். நாசாவின் கணிப்புப்படி ஆண்டின் மிக சிறிய நிலவை ஒப்பிடும்போது இந்த கோல்டு மூன் 14% அதிக பெரிதாகவும் 30% அதிக பிரகாசத்துடனும் காட்சியளிக்கும். சரி, இந்த அதிசயத்தை எப்படி பார்க்கறது? இந்த அழக முழுமையாக ரசிக்க மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு நிலவு அடிவானத்தில் உதயமாகும் அந்த தருணத்தை பார்ப்பதுதான் சிறந்த சாய்ஸ். மூன் இல்யூஷன் என்ற ஒரு நிகழ்வால் அடிவானத்தில் இருக்கும்போது நிலவு வழக்கத்தை விட பெரிதாக தெரியும் காட்சி நம் கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும். இந்த நிலவுக்கு கோல்டு மூன் மட்டும் பேரில்ல, இது ஆண்டின் மிக நீண்ட இரவான குளிர்கான சங்கராந்திக்கு அருகில் வருவதால் இதற்கு நீண்ட இரவுகளின் நிலவு என்று ஒரு பெயர் உண்டு. இது தவிர பனி நிலவு, மரங்கள் வெடிக்கும் பனி நிலவு என பல சுவாரஸ்யமான பெயர்களும் இதற்கு உண்டு. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், நிலவு பூமிக்கு மிக அருகில் வருவதால் அதன் ஈர்ப்பு விசை காரணமாக கடலில் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இருக்கும். எனவே கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லது. மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டின் கடைசி வானியல் அற்புதம் நம்மளை பிரமிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்க மொட்டை மாடியில இருந்தோ பால்கனியில இருந்தோ இந்த கோல்டு மூனை பார்த்து கண்டிப்பா ரசிங்க.